ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கார்டன். ஸோ இன்னித்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு நம்ம இதில் காம்போஸ்டிங் ப்ளஸ் ஒரு வெஜிடபிள் க்ரோத் ரெண்டுமே சேர்ந்து 2 in 1 பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதாவது நம்ம வீட்டில் நம்ம த்ரோ பண்ணுற உடஞ்ச பிளாஸ்டிக் கண்டெய்னர், இந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, அடியில் கொஞ்சம் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நம்ம கிடைக்கிற குப்பை, இலை, காஞ்ச போன இலை, அந்த மாதிரிலாம் நம்ம மரம் எதாவது வச்சுருந்தோன்னா அதுலேருந்து விழும். ஸோ அந்த இலை இல்லைன்னா நம்ம ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏதாவது கிளை, செடி இதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை கூட இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நான் கொஞ்சம் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற இந்த முருங்கை மரத்துலேருந்து விழுந்த இலைகள் ப்ளஸ் கொஞ்சம் பூவெலாம் இருக்குது. ஸோ அந்த பூ செடியிலேருந்து விழுந்த இலை, ஸோ இதெல்லாம் நான் இதில் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக ஒரு 3/4 இது கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி காஞ்சி போன இலை, ஸோ இது ஒரு 75% வரைக்கும் நம்ம இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலை, அதாவது இப்போ நம்ம கட் பண்ண இலைகள், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாம் என்ன ஆக போகுதுன்னா, செடி வளர இந்த கீழே இருக்கிற இந்த லேயர் மக்கிண்டே இருக்கும். ஸோ மக்கி போகிறதுனால டைமில் அந்த செடி நியூட்ரியன்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கும். அதாவது இதுவே அதுக்கு ஒரு உரமாக மாறும். ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க செடிகள்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஃபுல் காம்போஸ்ட் ப்ளஸ் ஆயில் மிக்சர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்ட்லாம் நம்ம பண்ணும்போது இது இன்னும் பிரேக் டவுன் ஆகி நிறைய நியூட்ரியன்ஸ் அந்த அடுத்த வைக்கிற பயிர்களுக்கெல்லாமும் வரும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது ஒரு 2 to 3 inch இதுக்கு மேலே நம்ம கார்டன் சாயில் போட போகிறோம். ஏன்னா நம்ம சீட்ஸ் இதில் இப்போ பிளான்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கார்டன் சாயில் போட்டு இதை 2 to 3 inch நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கார்டன் சாயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்மக்கிட்ட கொக்கோ பீட் இருந்துச்சுன்னா கொக்கோ பீட் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆல்ரெடி ஃபுல்லி காம்போஸ்ட் கூட நம்ம இது மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப லைட் மீடியமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை அவுட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது கொஞ்சம் மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் ரீட்டைன் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு எப்படி ஒரு சொட்டு நீர் பாசனம் தயார் பண்ணலான்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் நம்ம இது எப்பயுமே மாய்ஸ்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ இது மேலே நான் ஒரு லேயர் ஆஃப் இந்த மண்ணை போட்டுட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு 2 to 3 inches ஆஃப் நம்ம சாயில், அதாவது மண் நம்ம போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பண்ணோன்னாக்கா நம்ம நல்லா இதை ஈரம் பண்ணிக்கணும். ஈரம் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம என்ன நட போகிறோன்னா, நம்ம ரூட் வெஜிடபிள்ஸ், அதாவது முள்ளங்கி, நூல்கோல், பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம இதில் நடலாம். ஏன்னா இது முளைச்சி அதுக்கப்புறம் அது கீழே ரூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே கீழே இருக்கிற நம்மளோட போட்டிருக்கிற ட்ரை லீவ்ஸு, இந்த வேஸ்ட்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் வேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் மக்க ஆரம்பிக்கும். அதுக்கும் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஈஸியாக கீழே உள்ளே புஷ் த்ரூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ இது கொஞ்சம் மக்க ஆரம்பிக்கும் போது லெவல் கம்மியாகும். ஸோ லெவல் கம்மியாகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே திரும்ப ஒரு லேயர் ஆஃப் அதே மாதிரி காஞ்சி போன இலையெல்லாம் நம்ம போட்டு இது அது மூடாக்காவும் செயல்படும். அதாவது ஒரு லேயர் மேலே இருக்கும். ஸோ தட் நம்மளோட மண் ஈஸியாக ட்ரை அவுட் ஆகாது. ஸோ இது ஈரம் பண்ணிவிட்டு நான் எப்படி செடி நடுறதுன்னு, எப்படி விதை போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ இதை நம்ம நல்லபடியாக நல்லா மாய்ஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 minutes இதை வச்சுட்டு நான் என்ன பிளான் பண்ண போகிறேன்னா, ஒரு இதில் கண்டெய்னரில் பீட்ரூட் பிளான் பண்ண போகிறேன். இன்னொன்றுத்தில் மேபி முள்ளங்கி ஆர் நூல்கோல் பிளான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆல்ரெடி நிறைய பீட்ரூட் பிளான்ட்ஸ்லாம் க்ரோ பண்ணி ஒரு ஹார்வெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் இருக்கிற லாஸ்ட்டு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் பீட்ரூட்ஸ் நம்ம பிளான்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பீட்ரூட்டோட சீட். ஸோ பீட்ரூட் சீடை
இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளூ கண்டெய்னரில் பிளான்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஹேண்டிலோட பிளான்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம வந்து ஒரு சின்ன இது ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு ஈவனாக ஒரு கொஞ்சம் ஸ்பேஸிங் விட்டு அது க்ரோ ஆகிறதுக்கான ஸ்பேஸிங்கை விட்டுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம வந்து இதை பிளான்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட போகிறோம். ஸோ நான் இதை பிளான்ட் பண்ணிவிட்டு எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்து சீட்ஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பீட்ரூட் பிளான்ட் பண்ணேன் சொன்ன மாதிரி. இந்த செகண்ட் இதில் வந்து முள்ளங்கி பிளான்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜெர்மினேட் ஆகி எப்படி இருக்குது இதோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ, பை.